கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கொஞ்சம் அப்பர் ஹேண்டே இருக்கு. என்ன எல்எஸ்ஜில நாம கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கன்வின்சிங்கா தோத்துருந்தோம்னா கொஞ்சம் பெட்டரு. பட் நம்ம ஒரு பெரிய லாஸ் அடைஞ்சது தப்பு. ஆனா இப்ப எப்படி பாசிபிள் இருக்குன்னா, நான் மேத்தமெட்டிக்கலா மட்டும் சொல்ல. ஆர்சிபிக்கும் நாம இப்ப சேர் பண்ணோம். சிம்பிள். ஆர்சிபி 2 மேட்சும் ஜெயிக்கிறாங்க. பஞ்சாபி தோக்கடிக்காங்க, எஸ்ஆர்சியும் தோக்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏன் 2 மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் 1-2 பொசிஷன்ல இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு லூசிங்கான குஷன் கிடைக்கும். நீங்க குவாலிஃபயர் 1ல ஒரு மேட்ச் தோத்தா கூட மறுபடியும் ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணவே முடியல. எப்படி நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்ததோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜிடிஏ தோக்கடிக்கிறாங்க 240 ரன் அடிச்சு. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேபுலஸான ஒரு மாற்றங்கள் வரும்போது எல்எஸ்ஜில வந்து மிஷின் மார்ஷும் இங்கிலீஷும் இவ்வளவு பயங்கரமா நம்மகிட்ட ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்கோர்ஸ் அன்னைக்கு நம்ம பேட் போலிங் போட்டோம். பட் ஸ்டில் யாருமே ஒரு ஒரு கணிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அந்த குவாலிஃபயர் 1ல நான் ஒரு தடவை தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு குஷன் வேணும் தான் எல்லா டீமும் நினைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல வரல அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நாக் அவுட் மேட்ச் ஆயிடும். அந்த நிலைமையை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காகவாச்சும் ஆர்சிபி கண்டிப்பா 2 மேட்சும் ஜெயிக்க பார்ப்பாங்க. அப்படி 2 மேட்சும் அவங்க ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேக்கு பிரைட்